தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வருகிறது. இந்த நேரத்தில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற இலக்கு நிர்ணயித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வியூகம் வகுத்து செயல்பட்டு வருகின்றார். இதன்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுகவினரை உற்சாகத்துடன் ஈடுபடுத்தும் விதமாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். இந்நிலையில் திமுகவினரின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்னும் பிரச்சாரம் நேற்று தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாம்பரம் மாநகர தாம்பரம் கிழக்கு பகுதி 67வது வார்டு பாகம் 410 என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி கூட்டம் பகுதி செயலாளர் ஆ நடராஜன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தாம்பரம் மாநகர செயலாளர் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா, தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் பருதி இளம் ஸ்ருதி வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார்கள். பாகா முகவர்கள் BLA 2 ஜெனட் மற்றும் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த வாக்குச்சாவடியில அவர் கலந்து கொண்டுள்ளார். அந்த அடிப்படையிலே நம்முடைய தாம்பரம் சட்டமன்ற தொகுதியிலே இன்றைய தினம் 5 கூட்டங்கள் என்ற நிர்ணயிக்கப்பட்டு 3வது கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு தலைகுனிய கூடாது. தமிழ்நாடு தலைகுனிய கூடாது என்று சொன்னால் நம்முடைய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற சூழலை நாம் கொண்டு வர வேண்டும். அதற்கு நம்முடைய பகுதி கழக செயலாளரோ வட்டக்கழக செயலாளரோ மாநகர செயலாளரோ ஏன் தலைமை கழகத்தால் அனுபவித்து நானோ போய் சென்றால் முடியாது. ஒவ்வொரு பாகத்துக்கு உட்பட்ட நிலை முகவர்களாகிய நீங்கள் தான் இல்லந்தோறும் சென்று கழகத்தினுடைய சாதனைகளை எடுத்துரைத்து பரப்புரை செய்தால்தான் நிச்சயமாக இந்த வாக்குச்சாவடியை வெற்றி வாக்குச்சாவடியாக ஆக்க முடியும். அதே போல கழக தலைவர் அவர்கள் தேர்தலுக்கான வியூகத்தை வகுத்து விட்டார். அந்த வியூகம் என்னவென்று சொன்னால், ஒரு வாக்குச்சாவடியை நாம் வென்றுவிட்டால் நிச்சயமாக அந்த சட்டமன்ற தொகுதியை நம்மால் வெற்றி பெற முடியும் என்பதுதான் அர்த்தம். இன்றைக்கு அவர் சார்ந்த அந்த பாகத்திலே கலந்து கொண்டு டெல்லிக்கு சவுக்கடி கொடுத்துள்ளார். அதாவது எந்த ரூபத்திலே அவர்கள் வந்தாலும் டெல்லிக்கு தமிழ்நாடு என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்பதை ஆணி திருத்தமாக தலைவர் அவர்கள் சொல்றார் என்று சொன்னால், அவர் செய்திருக்கின்ற சாதனைகள் இந்த 4.25 ஆண்டு அவர் செய்திருக்கின்ற சாதனைகள் எண்ணற்ற சாதனைகளை அவர் செய்துள்ளார். அந்த